உங்கள் விசுவாசம் வல்லமை உள்ளது. உங்கள் விசுவாசம், நல்லா சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் வல்லமை உள்ளது. நல்லா சொல்லுங்க, உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம் வல்லமை உள்ளது. இன்னைக்கு மரிச்சு போன உங்களை உயிர் தழச் செய்ய போற. ஆமா, இன்னைக்கு நம்ம திருச்சபை ஏழ்மையா இருக்கலாமா? ஆனா ஒரு நாள் சொல்றேன், இது கடன் இல்லாத சபை என்கிற ஒரு பெரிய பேனரை நம்ம ஒட்ட போறோம். 1000 பேர் இருந்தாலும் சரி, 2000 பேர் இருந்தாலும் சரி, 3000 பேர் இருந்தாலும் சரி, யாருக்குமே கடன் இருக்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் கடந்து போறேன். ஒரு வழியாய் வரும் சத்துருக்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவார்கள். அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த வார்த்தை. ஒரு வழியாய் வரும் சத்துருக்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவார்கள். எடுத்து வாசிங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இதுல என்ன பார்க்கிறீங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதில்களை உடைத்து போடும். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் உங்கள் மதில்களை உடைத்து போடும். சொல்லுங்க, என் விசுவாசம் என் மதில்களை உடைத்து போடும். அல்லேலூயா. தேவனே, உங்களுக்குள்ள ஆண்டவருடைய விசுவாசம் வந்துடுச்சுன்னா உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா காட்ஸ் வே ஆர் நாட் யுவர் வேஸ். தேவனுடைய வழி உங்களுடைய வழி இல்லவே இல்லை. உங்க விசுவாசம் என்னவா இருக்கும்? ஒரு 10,000 ரூபாய் இருந்துட்டா இதை நான் வாங்கிடலான்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு 1,00,000 ரூபா இருந்துட்டா எனக்கு கல்யாணம் நடந்தணும்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு 10 லட்சம் இருந்துட்டா என் பிள்ளைங்களுக்கு நன்மை உண்டாயிடும் நீங்க நினைப்பீங்க. இது உங்க விசுவாசம். எது மேல இருக்குது? பணத்தின் மேல இல்லை. ஆனா அதற்கு மாறாக நம் விசுவாசம் தேவன் மேல இருக்கும் பொழுது இவைகளை காட்டிலும் மேலானவைகளை தரக்கூடிய வல்லமுடையவர் நம்மோடு இருக்கிறார். அதனால்தான் ஆராதனை வேலையில நான் அழகா சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 1000 பேர் என்னோட இருக்கிறாங்க. சொல்லுங்க, 1000 பேர் என்னோட இருக்கிறாங்க. ஆனா அந்த 1000 பேரும் ஒரு நாள் இல்லாம போயிடுவாங்க. அது நமக்கு விசுவாசத்தை உடைச்சிடும், பயங்கரமா உடைச்சிடும். ஆனா 1000 பேர் இருக்கிறாங்க சொல்றதுல எனக்கு விசுவாசம் வராது. எனக்காக ஒருத்தர் மரணித்து உயிரோட எழுந்தாரு, என் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா 1000 பேர் விட்டுட்டு போனாலும் அந்த ஒருவர் 10,000ங்களில் சிறந்தவராய் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். தோல்விங்கிறதே வராதுங்க. 100 பேர் இருந்து தோத்து போனவனும் இருக்கிறான், ஒரே ஆளா நின்று ஜெயிச்சவனும் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 11 பேர் ஒரு டீம்ல இருப்பாங்க, தோத்துருவாங்க. ஒரு டீம் ஜெயிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அதில் எவனா ஒருத்தர் நீங்க நல்லா பயங்கரமா விளையாடி இருப்பான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களோட 100 பேர் வியாபார ஸ்தலத்துல இருந்தாலும், 20 பேர் வியாபார ஸ்தலத்துல இருந்தாலும், 30 பேர் வியாபார ஸ்தலத்துல இருந்தாலும் அது அவங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. படைத்த தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை வைங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்கள் மனதுக்குள்ளாக இருக்கிற வியாபங்களை நீக்கி உங்கள் சரீரத்தில் இருக்கிற உபாதைகளை நீக்கி உங்களை மேன்மை அடைய செய்து உதறிவிட்டு போனவர்களுக்கு முன்பாக என் கர்த்தர் என்னோடு இருந்தார், நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்ல வைக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். யோசுவாவின் புஸ்தகம் 6:20 வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் பிரிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களது நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை
பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தை பட்டயக்கருக்கினால் சங்கார் பண்ணினார்கள். போதும் சிஸ்டர். அங்க எக்காலங்கள் ஊதுகையிலே அங்க மதில்கள் உடைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி போய் பட்டணங்களை பிடித்தார்கள். நீங்க எல்லாம் இன்னைக்கு ட்ரம்பட் ஊத போறீங்க, எக்காலம் ஊத போறீங்க, எக்காலம் ஊத போறீங்க. சொல்லுங்க, நான் எக்காலம் ஊத போறேன், வெற்றியின் எக்காலம் ஊத போறேன். இன்னைக்கு இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கேட்கிற தேவச்சனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வெற்றியின் எக்காலத்தை ஊத போறீங்க. சொல்லுங்க, நீங்க விசுவாசத்துல எக்காலத்தை ஊதும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் சிதறுண்டு போகும்படியான வல்லமையை கர்த்தர் செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். நீங்கள் பட்டணங்களை பிடிக்க போறீங்க, வியாபார ஸ்தலங்களை விருத்தியாக்க போறீங்க. வியாபார ஸ்தலங்களிலே வந்த போராட்டங்கள் மதில்களை போல மனிதர்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் உங்கள் விசுவாசத்தை நிமித்தம் அந்த மனிதர்கள் தேடியும் காணாதிருப்பார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. You are going to be a big person. அந்த என்விரான்மெண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய வியாபார ஸ்தலத்துல நீங்கள் ஒரு பிக் பர்சனா நிக்க போறீங்க. லீஸ்ட் பர்சனா இல்ல. சொல்லுங்க, லீஸ்ட் இல்ல, பிக். லீஸ்ட் இல்ல, நான் லீஸ்ட் பர்சன் இல்ல, நான் பிக் பர்சன். நான் பிக் பர்சன். எனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உண்டு. வேலைக்கு வராங்க, செய்யாம ஓனர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறார். அந்த நிலை மாறப்போம். இந்த வாரத்துல மாறப்போம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாரத்துல எத்தனை பேர் விரோதமா வந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியில் உங்களை நிக்க வச்சு ஜெயம் வைக்க போறார். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் அங்க அழகாய் சொல்றாரு. யோசுவாவின் புஸ்தகம் 1:6-3 வாசிங்க. ஆக்சுவலா 6:1-2-3 வாசிங்க. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதில் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் யோசுவா கிட்ட முதல்ல சொல்றாரு. யோசுவா அதுக்கு கீழ்ப்படுகிறார். அந்த வார்த்தையை நம்புறார். அந்த வார்த்தையை நம்புறார். அப்ப கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் என்கிற வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்க நம்புறீங்களா? நீங்கள் சுகித்து செழித்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றோம். அதை நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீங்க மரிக்க பிறந்தவர்கள் அல்ல, மரித்த நிலையில இருக்கிறவங்கள உயிர்த்தெழ செய்ய பிறந்தவங்க. தேவ வார்த்தை வருது. எத்தனை பேர் நம்புறீங்க? You are not dead person. You are born to raise the dead people. Hallelujah. நீங்க டெத் பர்சன் இல்ல, மரித்தவங்க இல்ல, சடலம் இல்ல, மரித்த ஜீவன்களை உயிரடைய செய்ய உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மரித்து போன நிலையில குடும்பம் இருக்க கூடாதுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானமும் பயங்கரமா இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் எனக்கு அதுதான் நேற்று இரவு வேளையில இங்க உட்காரும் போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். தம்பி, நான் பிரச்சனையை பார்த்து ஓடி போய் அங்கே ஒளின்னு சொல்கிற தேவன் கிடையாது. பிரச்சனையை பார்த்து பேச சொல்லுகிற தேவன், பிரச்சனையை பார்த்து நடந்து போக சொல்லக்கூடிய தேவன். நீ நடந்து போகும்போது உனக்குண்டான மதில்கள் எல்லாம் உடஞ்சி விழும்யா. கதவு பூட்டி இருக்கா, அது உனக்கு கதவே இல்லைடா, செவ்ரியா நான் உடைச்சிட்டு உன்னை உள்ள கொண்டு போறேன், போற இடத்துல நீ எல்லாத்தையும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல வைக்கிற தேவன். என் பிள்ளைகளுக்கு சொல்லு, அவங்கள சுத்தி ஒரு மதில் எழுப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன மதில்னா, வியாதியின் மதில், முறுமுறுப்பின் மதில், வேதனையின் மதில், அக்கிரமத்தின் மதில், பாடுகளின் மதில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அந்த மதிலை நான் தூக்கி போட்டு நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி அவங்களை சுத்தி ஒரு மதிலை நான் உருவாக்குவேன். அந்த மதிலுக்குள்ள எந்த சத்ருவும் வர முடியாது, எந்த அக்கிரமும் வர முடியாது, எந்த கேடும் வர முடியாது. ஏனென்றால் இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். ஏனென்றால் இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்?
அவருடைய நான் சொல்றேன், எந்த மதில் ரொம்ப பெருசா இருக்கோ சுத்தி வாங்குற 6 நாள் சுத்தி வைப்பாங்கிற. கையளவு மேகம் தான் பெருமழையை கொடுத்தது. 6 வாட்டி போறான், மழையே இல்லை, மேகம் இல்லை, ஒன்றும் இல்லை. 7வது வாட்டி முழங்கால் படிக்கிறார் தீர்க்கதரிசி விசுவாசத்தோடு. கையளவு மேகம் வருதுன்னு சொல்லி அடுத்த செகண்டே தீர்க்கதரிசியின் வாயில என்ன வார்த்தை வருதுன்னா, ஓடி போய் ராஜாவை ரதத்துல ஏறிக்கொண்டு போ சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இன்னைக்கு மதிலை போல எதுவுமே காணாமல் மதில் உங்க கண்ணுக்கு முன்னாடி எழும்பி நிற்கலாம். நீங்கள் விசுவாசத்தினாலே அந்த மதிலை நீங்கள் சுற்றி வர 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 அந்த மதில் இருந்த இடம் தெரியாதபடிக்கு போய்விடும். நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமான பட்டணங்களை பிடித்துக் கொள்வீர்கள். அதனால தான் காலையில நான் சொன்னேன், நீங்க விசுவாசிப்பீங்கன்னா திரும்ப கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு ஒரு கடையை திறப்பார். உங்க கையில தான் இருக்குது. திரும்ப பிரதிஷ்டை பண்ணணுமா வேணுமா நீங்க டிசைட் பண்ணுங்க. போதும், என்ன பாத்திரம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய உங்க ஸ்டைல்ல உங்க விசுவாசத்துல கொண்டு போகாதீங்க. நீங்க தோல்வி அடைஞ்சு போதும்டா சாமி, சாப்பாட்டுக்கு வியாபாரம் நடந்தா போதும், கடன் கொடுக்கறதுக்கு வியாபாரம் நடந்தா போதும் நீங்க நிக்கிறீங்க. நீங்க உங்க கடன் அடைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொள்ளல. அநேக பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நன்மை செய்ய பிறந்த நீங்கள் விருத்தி அடைகிற விசுவாசம் உங்களுக்குள்ள வர. அல்லேலூயா. நொந்துக்காதீங்க, செவுத்துல போய் முட்டிக்காதீங்க, அழாதீங்க. அழைய அடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை நொந்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டோ தலை குடிஞ்சு என்னடா வாழ்க்கைன்னு மனசுக்குள்ள வெம்பி கொண்டு உட்காராதீங்க. தேவ பிள்ளைங்களை, நீங்க உங்க விசுவாசத்துல உங்க பலத்தின் மேல நம்பிக்கை வைத்து உங்க வியாபாரத்தை நடத்துறீங்க. இல்ல, சரண்டர் யுவர் லைஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட், சரண்டர் யுவர் ஜாப் டு ஜீசஸ் கிரைஸ்ட், சரண்டர் யுவர் பிசினஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அங்கே வரும் பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை துறைத்தனங்களையும் அத்தனை மதில்களையும் கர்த்தர் உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். Your wall is going to be break today. broke பண்ண போறார் ஆண்டவர். அல்லேலூயா. broke பண்ண போற. நீங்க அவர் நிமித்தம் ஒரு மதிலை கட்டுவீங்க. அது எதுனா பாதுகாப்பின் மதில். அது பாதுகாப்பின் மதில். அந்த மதில் மதிலாய் அவர் வந்துட்டாரு அப்படின்னா அந்த மதிலுக்குள்ள ஒரு சத்துருவாலையும் உள்ள வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வியாபாரம் பண்ணி தோத்து போனவங்க இருக்கிறீங்களா? வியாபாரம் பண்ணி தோத்து போனவங்க இருக்கீங்களா? இனி இப்ப இருக்கிற வியாபாரத்தை நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேச்சுரல்ஸ் சலூன் வச்சாச்சு, ப்ரொவிஷன் சூப்பர் மார்க்கெட் வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் தோல்வி இல்ல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில இருக்கிற வியாபாரத்தை வெற்றியின் வியாபாரமாய் மாற்றி அதை பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நகை வியாபாரம் கூட பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. புது வியாபாரங்கள் ஆரம்பிக்க போறோம். ஆமென், அல்லேலூயா. புது வியாபாரங்கள் ஆரம்பிக்க போறோம். அது வெற்றியின் வியாபாரம், அது விடுதலையின் வியாபாரம், அநேகருக்கு உதவி செய்கிற வியாபாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியலமா, உங்களை கர்த்தர் இப்படியாக பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளியாதே, அதன் நடுவுல நீ நின்று அதை சுற்றி வா, என்ஜாய் பண்ணு. பாரு எவ்வளவு சூப்பரா கட்டி இருக்கிறாங்க. ஓ, அந்த மனுஷனை இப்படி கேவலமா பேசுறான் அப்படின்னு சொல்லி அழாத. கேவலமா பேசினியப்பா, நீ பேசிக்கோ. எனக்கு விரோதமா எழும்புறியா, நீ எழும்பிக்கோ. என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என் அப்பா, என் ஏசப்பா, என் கூட எங்க அப்பா இருக்கிறார். அப்பா பிள்ளைங்களை வெக்கப்படுத்தி பார்க்க மாட்டார், பிள்ளைங்களை தலைகுனிய வைக்க மாட்டார், தலை நிமிர்ந்து செய்வேன். அல்லேலூயா. நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்கம்மா, நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்கம்மா, நீங்க தலை நிமிர்ந்து உங்க வியாபாரம் செழித்தவங்க போகுது. வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாய் 100 பேர் கூட வரட்டும், ஆனா அங்க அப்பா உங்களுக்கு ஒரு மதியில வச்சிருக்கிறார். அந்த மதிலுக்குள்ள வைக்கிறதுனால எரிகோ மதியில நீங்க உடைச்சிருவீங்க. நீங்க அவர் நிமித்தம் கட்டப்பட்ட மதியில ஒருவராலையும் அடிச்சு நொறுக்க முடியாதுங்க.
உங்கள் குடும்பத்தை கட்டிட்டாருமா. அதனால தான் காலை வேளையில் ஆண்டவர் நடத்தின விதத்தை என்னால் உணர முடியும். அதனால தான் அந்த சர்வீஸ் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை ஒரு குடும்பத்தையும் நான் ஏறெடுக்க வாய்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, அவங்க ஒரே வார்த்தை தான் என்ன சொல்றாருன்னா, எக்காலங்களை ஊதுகிற 9 வாசிங்க சிஸ்டர், 8, 9 வாசிங்க. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னதாரர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. பெட்டிக்கு பின் சென்றது. அதான் வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தினம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதாரர்கள் அவர்கள் முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெளி எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். போதுங்க, இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். அங்க வழி நடத்த ஒரு மனுஷனை அங்க ஆண்டவர் கொடுத்து என்ன பண்றாரு, 6 நாளும் மதில சுத்தி வாந்தான் சொல்றாரு. மதில அடிக்க சொல்லல, போருக்கு போக சொல்லல, கத்தி எடுத்து வெட்ட சொல்லல, அம்பு எடுத்து ஏய சொல்லல. என்ன சொல்லிட்டாரு, ஒரே ஒரு எக்காலம் எடுத்து என்ன பண்ணாரு, ஊதிக்கிட்டே போங்க அப்படின்னாரு. நமக்கு எக்காலம் இருக்கு. என்ன எக்காலம்னா இதான். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்பே, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பே, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். இந்த எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருக்கும் பொழுது 7ஆம் நாள் அழகாய் வரும். என்னன்னா 7ஆம் நாளில் 15 வாசிங்க சிஸ்டர். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே, கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து, அப்போ ஒரு சூரியன் உதிக்குது. விசுவாசத்தின் நம்பிக்கையின் சூரியன் உதிக்குது. அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அந்த நாளிலே மதில்கள் நொறுக்கப்படுகிறதை அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். மரித்து போன தேவ ஜனமே, உங்கள் விசுவாசம் மரித்து போன நிலையிலே இந்த நாளிலே இருக்கிறபடியினாலே உங்கள் விசுவாசத்தை எழும்பி பிரகாசிப்பிக்க அவர் வந்தவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஜெயம் எடுக்க முடியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன் சொல்லுங்க. நான் ஜெயிப்பேன். எந்த ஜெயிக்கிற கரம்? என் கரம் ஜெயிக்கிற கரம். என் கரம் ஜெயிக்கிற கரம். என் கரம் ஜெயிக்கிற கரம். இந்த கரத்தை நீட்ட, அவருக்கு முன்பாக நீட்ட 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 நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க தோல்வி அடைகிறவங்க இல்லைங்க. யாருமே இல்லை நினைக்காதீங்க. யாரும் இல்லை நீங்க நினைக்காதீங்க. நினைச்சது போதும். உங்களோட ஒருத்தர் இருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு காலையில இருந்து இதை நான் எழுதின வேலையில இருந்து எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏன் அப்பா இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்? 1000 பேரும் நான் சுத்தி இருக்கலாம்டா, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 1000 பேரும் எல்லா வேலையிலும் இருக்க மாட்டாங்க. ஆனா நான் ஒருத்தன் உங்களோட எல்லா வேலையிலையும் இருப்பேன். நான் ஒருத்தவனோட இருப்பேன். உனக்காக உயிர் மரிச்சேன், உனக்காக உயிர் எழுந்துட்டேன். அவங்க
மரிக்கிறவங்க உயிர் தர முடியாது, நான் மரிச்சு மரணத்தை ஜெயிச்சவன் உன் கூட இருக்கிறேன். இதை விட உனக்கு என்ன தைரியம் வேணும்? இதை விட உன் வாழ்க்கையை நடத்த உனக்கு என்ன தைரியம் வேணும்? இதை விட உன் திருச்சபையை நடத்த உனக்கு என்ன தைரியம் வேணும்? இதை விட என் பிள்ளைங்களுக்கு தைரியம் இந்த உலகத்துல வேற என்ன கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியும்? இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப கஷ்டங்கள் வருதா, வேதனைகள் வருதா, கூட இருக்கிற ஜனங்கள் நம்மளை அவமா பேசுவாங்க, தோத்து போயிட்டோன்னு சொல்லுவாங்க. இல்லை, பரவாயில்ல, பேசட்டும். ஆனால் ஒன்று, உங்களோட தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்துருச்சுன்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. நம்பிக்கையை விட்டுறாதீங்க பிள்ளைங்களே. நீங்கள் நம்பிக்கையை விட்டதுனால தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் எதுக்கு போராடுறீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடுறீங்க, அதினத்தின் பாடுகளுக்காக போராடுறீங்க. இல்லை, இந்த பாடுகளுக்காக, இந்த போராட்டங்களுக்காக கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொள்ளவில்லை. உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக அவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க மனசார சொல்லுங்க, நான் இல்லாதவங்களுக்கு உதவுவேன்னு சொல்லுங்க, இன்னும் பல மடங்கு பெரிய ஆளாவீங்க. உங்களுக்கு விரோதமா நிற்கிற மனுஷங்க நாளைக்கே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா இல்லைப்பா, நம்ம நல்ல நிலையில பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல நிலையில வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து கடையில் உங்கள் கடை பக்கத்துலேயே நீங்கள் போடுற விஷயங்களை அவங்க போடும் பொழுது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த வியாபாரத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மேன்மை அடைய பிறந்த பிள்ளைங்கம்மா. அல்லேலூயா. God's power can overcome all the world. இயேசுனுடைய வல்லமை எல்லா மதில்களையும் மேற்கொள்ளும். இன்னைக்கு உங்களை எது மதிலா இருக்கு உங்க வாழ்க்கையில சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைங்க நல்லா படிச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவங்க நல்லா இருக்கணும், அது ஒரு மதிலா இருக்கும். ஆமாவா? நான் கடன் இல்லாம வாழணும், அது ஒரு மதிலா இருக்கும். வியாதி இல்லாம இருக்கணும், அது ஒரு மதிலா இருக்கணும். இதெல்லாம் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், அந்த கவலை ஒரு மதிலா இருக்கும். எல்லா மதிலையும் உடைக்க நம்மளால முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். கர்த்தரால முடியும். நமக்கு தேவன் துணை நிற்பார்னா யாருங்க விரோதமா வர முடியும்? கிதியோன் அழகா நம்ம பார்க்கலாம். கிதியோன் ஆண்டவர் அவிசுவாசத்துல நிற்கிற ஒரு மகனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்திலே அவனை நடக்க வைத்தவராக இருக்கிறார். அந்த யுத்தத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான்? நான் ஒண்ணுமே இல்லாதவங்க, நான் சின்னவங்க, நான் எப்படி போய் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய. அங்க கிதியோன் பட்டயம் 10 பேரை வெட்டும், 11வது ஒரு பட்டயம் கிதியோனை வெட்டிட்டு போயிடும். ஆனா அது கர்த்தருடைய பட்டயமா இருந்தபடியினால அங்கே கிதியோன் ஜெயம் எடுக்க வச்சார். ஃபில்டர் பண்றாரு பாருங்களேன். பயப்படுற எல்லாரையும் விலகி போக சொல்லு, பயப்படுற எல்லாரையும் விலகி போக சொல்லு. அப்போ பாதி பேர் போயிடலாம். தண்ணிய இன்ன விதமா குடிக்கிறவன வச்சுக்கோ அப்படிங்கிற, அதுல மிச்சம் பாதி பேர் போயிடுறான். அப்போ சொற்ப கூட்டத்தை வைத்து ஒரு பெரிய யுத்தத்தை ஜெயிக்க வச்சிருக்கிறாருன்னா அப்போ கிதியோன் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான்? நீங்க யாரு மேல இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் ஸ்டாண்ட். உங்க சுய புத்தியின் மேல, சுயபலத்தின் மேல சார்ந்து இருக்காதீங்க. நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்திருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உடைய பட்டயம் உங்களுடைய பட்டயமாய் மாறும். கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயமாய் மாறும். அல்லேலூயா. உங்களுடைய பட்டயமாய் மாறும், மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கையாய் மாறப்போகிறது. உங்கள் சூழ்நிலை கர்த்தருடைய சூழ்நிலையாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. தாவீது வச்சிருந்தது சின்ன கூழாங்கல் தான்மா, சின்ன கல், சின்ன கல், சின்ன கல். ஆனா அவ்வளோ பெரிய உருவத்தை வெற்றி செய்ய வீழ்த்த முடிஞ்சதுன்னா யாரால? அவர் மேலே தாவீது நம்பிக்கை வைத்தபடியினால. நீங்க சின்ன பையனா பார்க்கப்படலாம், சின்ன பையனா இவனெல்லாம் ஒன்னால அழிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கலாம். ஆனா இல்லைங்க, கர்த்தர்
கர்த்தர் உங்களோடு இருப்பாருன்னா எப்பேற்பட்ட ஜெயண்ட் வந்தாலும் அந்த ஜெயண்ட் உங்க மேல உங்க கீழே காலுக்கடியில் விழுந்துடுவான். விழ போறாங்க. நீங்க எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சு அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த ஜெயண்ட் எல்லாம் உங்க விசுவாசத்தினால விழ போறாங்க. என்ன தேவ ஜனமே, நீங்க விசுவாசத்துல அறிக்கை பண்ணுகிறவர்களாய் நீங்க இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். இன் ஃபெய்த், இன் பிலீவ். விசுவாசம் எப்போ வரும் மேலோங்கும்? இதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்களா? விசுவாசம் ஒருத்தவங்களுக்கு எப்போ வரும்? விசுவாசம் எப்போ ஒருத்தனுக்குள்ள வளரும்னா முதல்ல அவன் பைபிள் வாசிக்கும் போது தான் வளரும். விசுவாசம் எப்போ வரும்னா 3ஆம் நிலை தான் விசுவாசம். 1ஆம் நிலை வேதம் வாசிக்கணும். 2ஆம் நிலை வேதம் வாசிக்கிறவனால மட்டும்தான் ஜெபம் பண்ண முடியும். ஜெபிக்கிறவனால மட்டும்தான் விசுவாசமாக இருக்க முடியும். விசுவாசமாக இருக்கிறவனால மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். பரிசுத்தமாக இருக்கிறவனால மட்டும்தான் வெற்றியை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பைபிள் ரீடிங், செகண்ட் ப்ரேயர், தேர்ட் ஃபெய்த், ஃபோர்த் ஹோலி, அப்புறம் ஃபிஃப்த்து விக்ட்ரி. ரகசியம் புரியுதா? 3ஆம் நிலையில தான் விசுவாசம் இருக்கு. அப்போ இன்னைக்கு முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். வேதம் வாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். வேதம் வாசிக்கிற பிள்ளையினால மட்டும்தாங்க ஜெபம் பண்ண முடியும். ஆனால் வேதத்தோடு இணைய முடியாத பிள்ளைங்களால ஜெயிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, விசுவாசத்தில் நிற்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது, வெற்றி பெற முடியாது. ஸோ விசுவாசம் உங்களுக்குள்ள வளரணும்னா தேவனோட ஐக்கியம் ஏற்படுத்தி கொள்ளணும். அல்லையா? எடுத்து வாசிக்க வேண்டாம். தேவனோட ஐக்கியம், அதாவது எப்படின்னா நியாயாதிபதிகள் 6:36 வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும். இங்கே யோசுவாவும் கீழ்ப்படிஞ்சாரு, கிதியோனும் கீழ்ப்படிஞ்சார். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தங்களை தாழ்மைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மேன்மைக்குண்டான பாத்திரங்களாய் ஒருத்தரும் மாறுவாங்க. அல்லேலூயா. தாழ்மை இருக்குன்னா மேன்மை நிச்சயம். சொல்லுங்க, அழகா அந்த பிள்ளை சொல்லுமா, அழகா சொல்லு, அழகா தான் சொன்ன, சொல்லு. தாழ்மை இருந்ததுன்னா மேன்மை. அழகா தான் சொன்ன. ஏன் பயப்படுற அங்கிளை பார்த்து சொல்லு. தாழ்மை இருக்குன்னா, தாழ்மை இருந்ததுன்னா மேன்மை நிச்சயம். நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்ன வழியிலே நடன்னு நமக்கு சொல்வார். இன்ன வழியிலே நடன்னு சொல்வார். அந்த வழியிலே நடக்கும்போது நமக்கு வெற்றி அடைந்த பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்க, எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:36 மட்டும் வாசிங்க. இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவன் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேன் என்று அதனாலே அறிவேன் என்றார். போதுங்க. இங்க பாருங்க, ஒரு விசுவாசம் மேலோங்குவதற்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் கீழே இறங்குறாரு, எவ்வளவு தூரம் கீழே இறங்குறாரு பாருங்க. கிதியோன் சொல்றாரு, நீங்க அந்த ஜனத்தை என் கையில கொடுப்பீங்கன்னா எனக்கு ஒரு சைன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவர், நீ யாருப்பா என்கிட்ட சைன் கேட்கறனாலாம் தர முடியாது அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போற தேவன் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு சைன் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்கிற ஜனமே, உங்களுக்கு சைன் என்ன தெரியுமா? நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்கன்னு. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்களா? இதுதான் நீங்க சைன். கர்த்தருக்குள்ள வெற்றி அடைய போறது. கிதியோன் இங்க மட்டும் பனி பெய்யணும், அந்த ஷீட்ல மட்டும் பனி பெய்யணும், அந்த ஷீட்ல மட்டும் பனி பெய்யக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலையும் பெய்யணும் அப்படின்னு சைன் கேட்டாரு. நீங்க என்ன சைனு கேட்பீங்கன்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க வெற்றி அடைவதற்கு சைன் என்ன தெரியுமா? இன்னைக்கு வெளியில இல்லாம உள்ள இருந்துட்டீங்க. அதான் சைன். வாழ்க்கை நல்லா மாற போறதுக்கு இந்த வார்த்தையை கேட்க என் சகோதரிய ஆண்டவர் காலையிலே எழுப்பி ஃபர்ஸ்ட் ஆளா வர வச்சிட்டாரா இன்னைக்கு. அல்லேலூயா. ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, இத்தனை நாள் ஃபோன் பண்ணாதவங்க இன்னைக்கு ஃபோன் பண்ண வச்சிருக்கிறாங்கன்னா அவங்கள எழுப்பியிருக்கிறாரு.
இதுதான் சைனு உங்க வாழ்க்கையில நன்மை நடக்க போறது. அல்லேலூயா. நைட்டு ஒரு 2 இருதயம் அழுது படுத்திருக்குது. அந்த இருதயத்துக்கு சைன் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஜெயிப்ப, சந்தோஷமா வெளில போயிட்டு உன் வெற்றியை நீ பார். கர்த்தருக்கு நன்றி, அந்த இருதயத்தை காண்பித்து கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. இல்லையா, அவர் பெரியவராக இருக்கிறாருங்க. அவர் சும்மா கிடையாதுங்க. அவர்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இங்கே கேட்குற ஒரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இங்கே கேட்குற ஒரு விண்ணப்பத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், எல்லார் கையிலையும் ஒரு சாவி இருக்குது. நைட்டு வந்து உட்காந்து தூங்குறதுக்கு என்ன இங்கேன்னு கேட்குறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணுன்னு உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை எனக்கு காமிக்கும் போது எனக்கு அவிசுவாசம் வருது. ஏன்னா இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இவங்களை எப்படி நான் எழுப்புறதுன்னு கேட்கும்போது அதுவும் வேலை இல்லை. நீ பேசுறத வாயத்தர நான் பேச வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கள அடிச்சாவது உடைச்சாவது முறுக்கியாவது நான் கொண்டு வரேன். அவ்வளோதான். முறுக்கினாச்சும் நான் கொண்டு வரேன். அப்போ இன்னைக்கு திருச்சபையில் இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே, திஸ் இஸ் த சைன் அண்ட் திஸ் இஸ் த நியூ பிகினிங் ஃபார் யுவர் லைஃப். இதுதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம். இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்லையும் 100 கற்கள், 100 ஈட்டிகள், 100 எரிகோ மதில்கள் வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு யூ ஆர் த வின்னர். யூ ஆர் த வின்னர். நீங்கள் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள், நீங்கள் வெற்றியாளர்கள், நீங்கள் வெற்றி சிறந்தவர்கள். தோல்வி அடைந்தவர்களை வெற்றியிலே நடத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டில் போயிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு இந்த இடத்துல மட்டும் சாம்பார் ஊற்றணும்லாம் நினைக்காதீங்க. இந்த இடத்துல மட்டும் பண்ணி போயிடணும்னு நினைக்காது. இன்னைக்கு சைனே என்னன்னா, தேவ பிள்ளைங்களை இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்து அமர்ந்துருக்கிறீங்களே, திஸ் இஸ் த சைன். எதுக்குன்னா, கர்த்தர் உங்களை கைவிடலை, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. நீங்கள் என் அப்பாவானா எனக்கு இது வரைக்கும் நன்மையே நடக்கலையே, அப்போ நீங்கள் என்ன வெறுமையா நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்றதுனால என்ன பிரயோஜனம்? உங்களை தேடுறதுனால என்ன பிரயோஜனம்? எல்லாரும் என்னை திட்டுறான், எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்குறான் அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு சைன் என்னன்னா, அவர் உங்களை அப்பாவா நேசிச்சதுனால தான் இன்னைக்கு உறங்காம ஆலயத்துக்கு போகணுங்கிற நினைவை கொடுத்து கொண்டு வந்து அமர பண்ணிடுறாருல. இதுதான் சைன். இதுதான் நீங்கள் வெற்றி அடைய போகிற முதல் வெற்றி உங்க வாழ்க்கையில. இப்ப தைரியமா உங்க வியாபாரத்தை பண்ண போங்க, இப்ப தைரியமா உங்க காலேஜுக்கு போங்க, இப்ப தைரியமா உங்க வேலை ஸ்தலத்துக்கு போங்க. ஏனென்றால் உங்களோடு ஒருவர் வருகிறார், உங்களோடு ஒருவர் இருக்கிறார். அவர் நிமித்தம் நீங்கள் வெற்றியாளராய் பார்க்கப்படுவீர்கள். You are born to win. You are not loser. நீங்க ஜெயிக்க பிறந்த யாருமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க. உங்களை சுத்தி 100 பேர் இல்லை, கணவனுக்கு மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு கணவன் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கு இல்லையா? அவ்வளவுதான். யாருமே இல்லை நீங்க நினைச்சாலும் உங்களோட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்களை அழகுபடுத்தி என்ன வேலையில ஒத்தாசைகளை அனுப்பணுமோ அந்த வேலையில மனிதர்களுடைய கண்களை தயவு கொடுத்து ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. கவலை திரும்ப டீல் ஹார்ட்டோட ஹார்ட் கர்த்தர் பேசுறதை என்னால் உணர முடியுது. ஹார்ட் டு ஹார்ட், ஃபேஸ் டு ஃபேஸில், ஹார்ட் டு ஹார்ட். ஏன்னா அந்த இருதயம் கலங்கி போய் நின்றுட்டு இருக்கும்போது, என்னப்பா எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். இல்லைங்க, நிறைய பேர் இருந்தாலும் அந்த நிறைய பேர் இருந்தால் நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நிறைய பேர் ஆண்டவர் ஒதுக்கி வச்சிட்டாரு. இவ்வளோ பேர் இருந்ததுனால தான் கிதியோனுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா கர்த்தருடைய நாமம் மகிமை அடையாது. ஒன்றுமே இல்லையா, இத்தனை பேர் நான் பயப்படுறவங்களாம் முதல்ல வெளில போ, இந்த காரியம் செய்யறவன் வெளில போ, அவ்வளோதான். கூட்டத்தை சுருக்கிட்டாரு. அந்த சின்ன கூட்டத்தை வச்சு ஜெயம் எடுக்க வச்சிருக்கிறாருன்னா அவர் மேல அவங்க வச்ச விசுவாசம் எவ்வளவு பெருசுங்க. அவர் மேல வச்ச நம்பிக்கை எவ்வளவு பெருசு. அவர் மேல நம்பிக்கை. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது காரணம் என்னன்னா, அவிசுவாசத்துல மரித்து போனவர்களா இருக்கிறீங்க. இன்னொன்னு சொல்றேன், இதையும் கேட்டுங்க. ஒருத்தவங்க நமக்கு கேடு செய்யறதுனால நம்ம கிட்ட இருக்கிற நன்மை பறி போகுதுன்னு வச்சுக்கீங்களேன், போட்டோம் போட்டோம். யாரு பறிச்சாங்களோ
அவங்களே இவனை சும்மா விட்டுருந்தாலும் 10 ரூபா லாபம் பார்த்துருப்பான். இவன் கிட்ட அந்த 10 ரூபா பிடுங்கிறதுனால இப்போ இவன் 10,000 லாபம் பார்க்குறானே, 10 லட்சம் லாபம் பார்க்குறானே சொல்ல வைப்பாருங்க நம் தகப்பன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கக்கூடாதுன்னு உங்கள் வேலை ஸ்தலத்தில் கங்கணம் கட்டிக்கிட்டு எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மனுஷங்களுக்கு முன்பாக உயர்வை தருகிற தேவன். நீங்கள் எக்காலத்தை ஊத ஆரம்பிங்க. நீங்கள் எக்காலத்தை ஊத 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 உங்கள் கண்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மை அடைய செய்ய வல்லமுடைய ஒருத்தர் இருக்கிறார். ஃபியர் நாட் தேவர்களே, ஃபியர் வேணவே வேண்டாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்க. ஏங்க இல்லைன்னா இவ்வளோ தைரியமா என்னால் பேச முடியுமாங்க? கடந்த வாரத்தில் ஒரு மாலை வேளையில் ஒரு சகோதரன் கிட்ட கேட்டேன், செய்வீங்களான்னு. தாராளமாக செய்வேன்னார். அதுதாங்க நம்பிக்கை. இன்னைக்கு வெறுமையா இருந்தாலும் செய்வனுங்கிற வார்த்தை வந்து தெரியுமா, அந்த வார்த்தை அவரை செய்ய வைக்கும். அந்த வார்த்தை அவரை செய்ய வைக்கும். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, God, I surrender myself to you. ஒப்பு கொடுத்துட்டேன்பா. இவ்வளோ நாள் நான் என் பிஸ்னஸை, என் வேலை ஸ்தலத்தில், என் திருச்சபையை நான் நடத்திட்டு இருந்தேன், என் பிள்ளைங்களை நான் நடத்திட்டு இருந்தேன். இல்லை, இனி என் பிள்ளைங்களை, என் திருச்சபையை, என் வேலையை, என் வியாபார ஸ்தலத்தை நான் நடத்தலை, நீங்கள் நடத்த போகிறீங்க. அப்போ அவர் நடத்த, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா, அவர் மெய்ப்பராக இருக்கும் பொழுது நமக்கு எங்க தோல்வி வரப்போகுது? உங்களை அழகுபடுத்தி யாருமே பார்க்க இல்லை அப்படின்ற நிலையில ஊர் பார்க்க உங்களை அழகுபடுத்தி கோபுரத்தில் உட்கார வைக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நான் இதோட முடிக்கிறேன். ஏன் அப்படின்னா நேரம் ஆகும். ஒரே ஒரு வார்த்தை தான். கர்த்தர் உங்களை வெற்றியடை செய்வாருன்னா, உங்களை ஷைன் பண்ண வைப்பாருன்னா, நீங்கள் மனுஷனை சார்ந்து இராதபடிக்கு தேவனை சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க, உங்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு என்ன செய்ய போறீங்க? தைரியமா கேளுங்க. என்னை நம்பிட்டல, நான் செய்கிறேன். நான் உன்னை மேன்மை அடைய செய்கிறேன். உனக்கு வழிவாசலை உண்டு பண்ணி தரேன். அவங்க பட்டயத்தோட ஈட்டியோட வந்து எரிகோ மதில உடைக்கணும்னா, இந்த கூட்டத்துக்கு முன்பாக, அந்த கூட்டத்துக்கு முன்பாக இந்த கூட்டம் ஒன்றுமே இல்லை. அவன் மேலேருந்து அடித்தான்னா, கீழேருந்து கல் அடித்தா வேகமாக வருமா, மேலேருந்து அடித்தா வேகமாக வருமா? மேலே. ஆனால் ஆண்டவர் கத்தி எடுக்காத ஒன்று, கத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அவன் அடிச்சிருப்பான். ஆனால் அங்கே ஆண்டவரோட வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஈட்டியும் பட்டையும் உதவாதது, எக்காலத்தினால ஜெயம் பண்ண முடியும்ப்பா. நான் எக்காலத்தை ஊத சொல்ல, நீ அதை ஊது. அப்போ அங்கே யோசுவா கீழ்ப்படுகிறார். என்ன கீழ்ப்படுகிறார்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அப்போ அந்த கீழ்ப்படிதல் வரும்பொழுது, எங்கே கீழ்ப்படிதல், எந்த குடும்பத்தில் கீழ்ப்படிதல் வருதோ அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். அதனால தான் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், பெற்றவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நாளைக்கு நீ இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் நாளைக்கு வந்து இந்த இடத்துல நின்று அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படின்னு சொன்னி, நான் கர்த்தர் அங்கேயே அடிப்பார், பொலியர்னு அடிப்பார். சாந்தமாக ஏற்றுக்குங்க. திஸ் a blessing word for you people. நீங்கள் எல்லாம் ஆசாரியர்களாக, லேவியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் அழகாய் ஒரு சங்கீதம் 18:2 வாசிங்க. 18:2. நான் சொல்ல எனக்கு சொல்லுங்க. ஒரு பக்கம் உங்க மதியில் இருக்கு, ஒரு பக்கம் உங்க மதியில் உங்கள் போராட்டம், மனுஷங்க ஏளனமாக பார்க்கக்கூடிய மனுஷங்க, இவங்க மூலியமாக நம்ம தோற்று போயிடுமா நீங்கள் பயமுறுத்துகிற மனுஷங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தை நான் சொல்லுங்க. நான் மட்டும் வாசிக்கிட்டோம். கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதத்தோட கடந்து போக பிள்ளைங்களை, உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், உங்கள் பயமுறுத்துகிற மனிதர்கள், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், நாங்கள் இல்லைன்னா நீ எப்படி நிப்பன்னு சொன்ன மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஒரு அரண்மனையிலே அமர வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. அரண்மனையை உண்டு பண்ணி அதிலே ராஜாக்களாக, லேவியராக, அரண்மனையிலே ராஜாவாய் உங்களை அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார்.
கர்த்தர் என் கோட்டை, அவர் என் கண்மலை. இதை தவிர வேற என்னங்க வேணும்? அல்லேலூயா. அப்போ விசுவாசம் மரித்த நிலையில உங்கள் விசுவாசம் எழும்பினது. ஜீசஸ், இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இன்னைக்கு தெளிவா என்னால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க கேட்கலாம், என்னையா நேசிக்கிறாங்க பாஸ்டர், என்னையா நேசிக்கிறாங்க அண்ணா, என்னையா நேசிக்கிறாங்க தம்பி? ஆமாங்க, உங்களை இயேசு நேசிக்கிறார். அந்த நேசம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திருச்சபையில் வச்சிருக்கிறாருங்க. உங்களை இன்னைக்கு தூங்க விடலையே, சாயங்கால சர்வீஸ்க்கு வர விடலையே, சாயங்கால சர்வீஸ்க்கு உங்களை கொண்டு வரலையே, காலை சர்வீஸ்லேயே இந்த மன்னாவை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்னா உங்களை அவர் நேசிக்கிறார். தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சீரும் சிறப்பும் செய்கிறது யாருடைய கடமை? தகப்பனுடைய கடமை. பரலோக தகப்பன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்பும் செஞ்சு தோத்து போயிடுவோமோங்கிற பயந்த நிலையில குரங்குத்தனம் பண்ணின மனிதர்களுக்கு முன்பாக அவர்களுடைய இருதயத்தை திருப்பி நாங்கள் பண்ணினது தவறு என்று உங்கள் பட்சத்திலே வந்து அவர்கள் சொல்லி உங்களோடு இனி தோள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலாளிகள் இருப்பார்களா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். அல்லேலூயா. அவர் அடைக்கலப்பட்டவங்க. உங்களுக்கு அடைக்கலாம் அவர் தான். உங்கள் குடும்பத்துக்கு அடைக்கலாம் அவர் தான். உங்கள் பிள்ளைங்களுக்கு அடைக்கலாம் அவர் தான். உங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு அடைக்கலாம் அவர் தான். திருச்சபைக்கு அடைக்கலாம் அவர் தான். உங்கள் கல்லூரியில் உங்களுக்கு அடைக்கலமாய் அவர் இருக்கிறாரு. இனி உங்களை ஏளனமாய் பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தலைநிமிர செய்ய போகிற தேவன் உங்களோடு உண்டு. அன்புள்ள இயேசு சுவாமி, இன்று வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடையாளம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் தான் அடையாளம். இன்னைக்கு வந்தது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இந்த பிள்ளைகளை வாழ்த்தி அனுப்புங்கப்பா. மனரம்யமாய் உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி நீங்க அவங்களை அனுப்புங்க. இந்த ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தரும்படியாய் உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வந்து விழுகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிற நல்ல பிதாவே.